வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை தெரியும் நிகழ்ச்சியில் ஹோம்பெல் பேனர் தயாரிப்பில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ், பிருத்திவிராஜ் சுகுமாரன், ஸ்ருதிஹாசன், ஈஸ்வரி ராவ், டினு ஆனந்த், பாபி சிம்ஹா மற்றும் பலர் நடிப்பில் வந்திருக்கிற சலார் படத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கான்சார்ங்கிற நகரத்தில் மன்னார் வம்சத்தை சேர்ந்த அரசர் தான் ராஜ மன்னார்ங்கிற ஜெகபதி பாபு. இவருடைய இரண்டாம் ராணியோட பையன் தான் வரதராஜ மன்னார்ங்கிற பிருத்திவிராஜ் சுகுமாரன். இவருடைய மன்னார் வம்சத்து ஆட்களான ருத்ரங்கிற ராமச்சந்திர ராஜு, ரங்கன்கிற ஜான் விஜய், ராஜ மன்னாருடைய மருமகனான பார்வாங்கிற பாபி சிம்ஹா, அவருடைய மனைவி ராதாங்கிற ஸ்ரேயா ரெட்டி, இவங்க எல்லாரும் வரதராஜ மன்னாருடைய அரசு உரிமையை பறிச்சுக்கிறாங்க. தன்னுடைய பால்யகால நண்பன் 25 வருஷம் கழிச்சு மீண்டும் சந்திச்சு அவருக்கு அரசுரிமையை வாங்கி கொடுக்கறதுக்காக தேவரதன் ஷாட்டா தேவாங்கிற பிரபாஸ் வன்முறையோட உச்சகட்ட எல்லை வரைக்கும் போய் அவரை சிம்மாசனத்தில் எப்படி உட்கார வைக்கிறாருன்னு சொல்கிற ஒரு ரத்த வரி கதை. இதோட நம்மளை விடாமல் பின்னால் அந்த நண்பர்கள் எப்படி எதிரியாக மாற ஒரு சூழ்நிலை வருது. உண்மைக்கே பிரபாஸ் யாருன்னு ஒரு லீடையும் கொடுத்து ஆடியன்ஸோட கதர்களோடைய அலறலோடையும் முடிகிற படம் தான் சலார் சீஸ் பையர் 1. இதில் சலார்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பாரசீக மன்னனுடைய உயிர் நண்பனா. சீஸ் பையர் அப்படின்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு அர்த்தம். இதில் அங்கங்கே ஈஸ்வரி ராவுடைய அம்மா சென்டிமெண்ட், நாயகி ஸ்ருதிஹாசனுடைய காதல் பரவசம், நாட்டு மக்களுடைய விடுதலை பரவசன், வழக்கமான தெலுங்கு சினிமா மசாலாலாம் சேர்த்து கமகமன்னு ஒரு பிரியாணி இல்லை ஒரு ரத்த குழம்பை வச்சு பிரசாந்த் நீல் ரசிகர்களை வீல் அலற வச்ச படம் தான் சலார் சீஸ் பையர் 1. பேசாமல் அந்த படத்துக்கு அனிமல் 2ன்னு பேர் வச்சிருந்துருக்கலாம். நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மசாலா படத்தில் எல்லாரும் எப்படி ஓவராக எமோஷன் காட்டி நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதில் இம்மி பெசகாமல் நடிச்சிருக்காங்க. பிரபாஸோடைய நடிப்பை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆனால் விஜய் கூட நடிப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டா இருப்பான்னு லியோவில் சொல்ல வச்சுட்டாரு. ஆனால் பிரபாஸ் எப்போ சொல்ல வைக்க போகிறான்னு தெரியல. படத்தில் அவரை நடிக்க விடவே இல்லை, பேச விடவே இல்லை. பாவம் படம் ஃபுல்லாக யாரையாவது அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ராதேஷ்யாம்லேருந்து ஆதிபுருஷ் சலார் வரைக்கும் தன்னை வச்சு செய்கிற டைரக்டர்ஸ் மேலே மனுஷன் கோலகாடில் இருக்கார் போல இருக்கு. பார்க்குறவனை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அம்மாவுக்கு பயந்து சண்டை போடாமல் அடங்கி நடக்கும்போது சரி, ஸ்ருதி அடியாட்கள் கடத்திட்டு போகும்போது சரி, அம்மா ஈஸ்வரி ராவ் செய்வீர்களான்னு கட்டளையிட்ட உடனே பொங்கி எழும்போது சரி, பிருத்திவிராஜ் சொல்கிறப்பெல்லாம் கையை கட்டி அடங்கி நடக்கிறதுலையும் சரி, உங்கள் பையன் விஷ்ணுவை கொண்டது நான் தான், என்ன கொள்ளுங்க, வரதராஜ மன்னாரை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு ருத்ரன்ட்ட கிஞ்சர் சீன்லையும் சரி, எல்லா சீன்லையும் ஒரே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டிட்டு இருக்காரு பிரபாஸ். இடையில கோபம் வரும்போது மட்டும் இவரோட கையில் உள்ள நரம்பு தான் புடைக்குதே தவிர இவரோட முகம் அப்படியே தான் இருக்கு. இடையில இவர் பேசுகிற ஒரு வசனம் மட்டும் நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. எதிரி இப்படி ஒரு பலமான கோட்டையை நம்ம உள்ள நுழையாதபடி கட்டி வச்சிருக்காருன்னா அவருக்கு நம்ம மேலே ஒரு பயம்தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அந்த ஒரு டைலாக் தான் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து இந்த படத்தில் உருப்படியாக நடிச்சிருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், அவர் வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரன். கேரளாவில் அருமையான நடிகர். இவருடைய அருமையான நடிப்பில் வந்த படங்கள் தான் டிரைவிங் லைசன்ஸ், ஐயப்பன் கோஷியம், ஜனகணமன. அப்படிப்பட்ட அருமையான ஒரு நடிகர். இந்த படத்தில் ஃபுல்லாக பிரபாஸ் அவன் யார் தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்காரு. படம் ஃபுல்லாக என்னதான் நண்பனாக வந்தாலும் கடைசி கிளைமாக்ஸில் மட்டும்தான் இவருக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் ஹீரோவை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் கிடைக்கிற கேப்பில் தன்னுடைய நடிப்பினால ஸ்டிக்கர் அடிச்சிருக்காரு பிருத்திவிராஜ் சுகுமாரன். உதாரணத்துக்கு தன்னை நம்பி வந்திருக்கிற நண்பனுக்கு தன்னால் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஆபத்து வரும்போதெல்லாம் தன்னுடைய நண்பனை கட்டுப்படுத்துறது, குடிச்சிட்டு தன்னுடைய பதவி அதிகாரம் பறிபோனதை பற்றி தன்னுடைய தம்பியோட வாழ்க்கையை நினைச்சு ஏங்கிற காட்சிகளில் இவருடைய நடிப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது. அடுத்து டினு ஆனந்த், பாலிவுட்டில் ஒரு அருமையான இயக்குனர் கம் நடிகர். இவரை நீங்கள் நாயகன் படத்தில் பப்பா மார்கையான்னு கத்திக்கிட்டே வர அந்த பைத்தியமாகவும், பேசும் படத்தில் கமலஹாசனை கொல்ல வர அந்த கொல்லுவாகவும் நம்ம நல்லா ரசிச்சிருப்பவருடைய நடிப்பை. அப்படிப்பட்ட இவர் வந்து இந்த படத்தில் பாபாங்கிற ஒரு கேரக்டரில் பிருத்திவிராஜ் பிரபாஸுக்கு வந்து மென்டராக வருவார். இவர் படம் ஃபுல்லாக ஹீரோவை புகழ்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த படம் ஒருவேளை சக்ஸஸ் ஆகி இந்த படத்துக்கு அடுத்த பாகம் வந்துச்சுன்னா டினு ஆனந்துக்கும் பிருத்திவிராஜுக்கும் அடுத்த பாகத்திலேயாவது நல்ல ஒரு நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பலாம். மற்றபடி அம்மாவாகிற ஈஸ்வரி ராவ், பிரபாஸ் மேலே காதல் வசப்படுற ஸ்ருதிஹாசன், ஒரு வழக்கமான தெலுங்கு பட அக்மா நாயகி கதாபாத்திரங்கள்ல சரியா நடிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்ரேயா ரெட்டி, திமிர் படத்துல விஷால மிரட்டி காதலிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களே தான் இந்த படத்துல ராணியா வந்து நல்லாவே மிரட்டி இருக்காங்க. அப்புறம் மைன் கோபி, பாபி சிம்ஹா, ஜெகபதி பாபாலாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் நடிப்புங்கிற பேரில் இந்த படத்தில் நம்மளை இரிட்டேட் பண்ணது யாருன்னா இந்த படத்தோடைய வில்லன் ஜான் விஜய் தான். அப்போ சகிக்க முடியல கொஞ்சம் கூட.
படத்தோட இயக்குனர் பிரசாந்த் நீல் தன்னுடைய பழைய உக்ரம் KGF 2 சாப்டர் பாதிப்புகள் இருந்து இன்னும் வெளியே வரலான்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து ஹிட் ஆகிட்டா மறுபடியும் அதே ஃபார்முலால தான் படம் எடுக்கணுங்கிற லோகேஷ் ஸ்டைலுக்கு வந்துட்டாரு போல இருக்கு. படம் பிரம்மாண்டமாக இருக்குது, மேக்கிங் அருமையாக இருக்குது. ஆனால் திரைக்கதை இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருந்தா படம் எங்கேயோ போயிருக்கும். இப்போ இந்தியாவுடைய ஜேம்ஸ் கேமரன் ராஜமௌலியை விட மேலே போயிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் இல்லை, டோட்டலாகவே மிஸ். படத்தோடைய ஒளிப்பதிவு பிரசாந்த் நீலுடைய ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் புவன் கவுடா. பல இடங்கள்ல அருமையாக இருக்குது அவருடைய ஒளிப்பதிவு. சில இடங்கள்ல ரொம்ப இரிட்டேட்டாகவும் இருக்குது. ஏற்கனவே கோலார் தங்கவேலு தன்னுடைய உக்ரம் KGF 1 சாப்டர்களையும் பிரம்மாண்டமாக காட்டினால இதில் வர தங்கவயல் காட்சிகள் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நமக்கு தெரியல. படத்தோட இசையும் நீலுடைய ஆஸ்தான இசையமைப்பாளரான ரவி பஸ்ரூர் தான். படத்தில் பாடல்கள் ரொம்ப கம்மி, ஆனால் அந்த BGM ஸ்கோரிங்கில் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சண்டை காட்சிகளில் இவருடைய BGM ஸ்கோரிங் ஓரளவுக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு அப்படி சொல்லலாம். படத்தோட எடிட்டிங் உஜ்வல் குல்கர்னி. நிறைய இடங்களில் படம் ரொம்ப லாகிங்காக இருக்குன்னு அசந்து தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல. படம் ஆரம்பத்துல இருந்து இடைவேளை வரைக்கும் நிறைய இடங்கள்ல துண்டு சீன்களை ஒன்னா ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. படத்தை எடிட் பண்ண விதமே ஒரு டயர்ட்னஸ் கொடுக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஹீரோவை புகழ்ந்து பேசும். நான் வந்தானா தென்றல் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவை சாஃப்டா காமிப்பாங்க. அடுத்த டயலாக் மறுபடியும் கன்னியூ ஆகும். அவன் அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. ஹீரோ கை ஓங்குறத காமிப்பாங்க, இல்லைன்னா கோபத்தோட திரும்புறத காமிப்பாங்க. அடுத்த டயலாக் மறுபடியும் கன்னியூ ஆகும். புயல் அடிதான் டயலாக் சொல்லி முடிச்ச உடனே ஹீரோ சும்மா புரட்டி எடுக்கிறத காமிப்பாங்க. இப்படி டயலாகோட பிட்டு, ஃபைட்டோட பிட்டு, டயலாகோட பிட்டு, ஃபைட்டோட பிட்டுன்னு மறுபடியும் இப்படியே வர்றதுனால பார்க்குற நமக்கே ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். டயலாகையும் ரசிக்க முடியாது, ஃபைட்டையும் ரசிக்க முடியாது. இதெல்லாம் ட்ரெய்லரில் தான் இந்த மாதிரி எடிட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட விக்ரம் நடித்த கோப்ரா படத்தோட ஃபைட் சீக்வன்ஸில் இதே மாதிரி ஒரு இரிட்டேஷன் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். படத்தோடைய CGI ஒர்க்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இடையில ஃப்ளாஷ்பேக்கில் அப்பா வர பிருத்திவிராஜ், மற்ற கதாபாத்திரங்கள், பல நாட்டு போர் வீரர்கள் கையில் கன் எடுத்து ஷூட் பண்ணுற காட்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கார்ட்டூன் படம் இல்லை, ஒரு வீடியோ கேம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் விஷயத்துலேயே இந்த படம் ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிறது மீதி இருக்கிற சொச்ச மைனஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா பாதிக்கு மேலே முதல்லருந்தே நான் சொல்லியாச்சு. படம் அப்படியே உக்ரம் KGF சாப்டர்கள் டெம்ப்ளேட்லேயே தான் இருக்குது. அதே தங்கச்சுரங்கம், அதே அம்மா பேச்சை தட்டாத பில்லு, அதே ஹீரோ பரவசத்தில் காதலிக்கிற நாயகி, ஹீரோவை தலைவனாக எடுத்துக்கிற அதே சின்ன பசங்க, சுரங்கத்தில் வேலை பார்க்குற அதே அடிமை மக்கள், அதே மாதிரி வில்லன் குடும்பம், இடைவேளைக்கு பிறகு வில்லன் இடத்துக்கு ஒவ்வொரு வில்லனாக போட்டு தள்ளுற ஹீரோ. மொத்தத்தில் KGF படத்தோட ஜெராக்ஸ் காப்பி இல்லை, ஒரிஜினல் காப்பி தான் சலார். படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம், செகண்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம். 1.25 மணி நேரம் படம் முடிஞ்சோடனே சீட்டில் பாதி வேற காணும். இந்த 3 மணி நேரம் படத்தில் அரையா 2 பாட்டு, நோ லவ் சீன், நோ காமெடி. படம் ஃபுல்லாக ஒரே சீரியஸாக ராவா ரத்த சோப்பாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு டயர்ட்னஸை கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள். 3 மணி நேரம் படத்தில் 2.5 மணி நேரம் எல்லாரும் ஹீரோ புகழ்ந்து பேசுறதுலையும் அவரோட ஓவர் பில்டப்லுமே போயிடுது. படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா தன்னோட உக்ரம் KGF படங்களுடைய கதையை தான் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்காரு பிரசாந்த் நீல். படத்தோட இடையில பிரபாஸ் விஷ்ணுவை அடிச்சு கொள்ளும் போது அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குற பெண்கள் குழந்தைகள் யான்னு பாடிய பிரபாஸை உசுப்பேத்துற சீனை தவிர வேற எந்த சீன்லையும் நமக்கு கூஸ் பம்பிங் ஃபீலே வரவே இல்லை. மொத்தத்தில் நம்ம மைண்ட் இந்த படத்தோட சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ 200 போச்சு நினைச்சாலும் இந்த ஜெயிலர், வாரிசு, துணிவு, அனிமல், ஆதிபுருஷ் படங்களோட கம்பேர் பண்ணும்போது மேற்சொன்ன படங்களுக்கெல்லாம் நம்ம செலவழிச்ச தொகையை கூட்டி கழிச்சு பார்த்தா ஆகா சலாரை விட மேற்சொன்ன படங்கள்லாம் சொக்க தங்கண்டான்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆறுதலாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு. அவ்வளோதான். இப்போ நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா, படத்தில் மாரல் வேல்யூ ஒரு மண்ணாங்கட்டி இல்லாதனாலையும் ஓவர் டோஸ், வன்முறை, லாஜிக் இல்லாத காட்சிகள், மிக பலவீனமான ஒரு பழைய கதை, திரைக்கதை, எல்லா கிரிட்டீரியாலையும் படம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால படத்துக்கு 5க்கு 2 ஸ்டார்கள் தான் கொடுக்கலாம். குடும்பத்தோட போய் பார்க்குற அளவுக்கு ஒருத்தரான படம்லாம் கிடையாது. மொத்தத்தில் சலார் இந்த படத்தெல்லாம் பாப்பியான்னு உங்கள் கன்னத்தில் ஓங்கி கொடுக்க போகிற ஒரு பலார் நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SLM.